Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குப்பா. ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் ஆல்ரெடி அவங்க டேட் இந்த ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டீடைல் நோட்டிபிகேஷன் வித் வேகன்சிஸ் கிரைட்டீரியாஸ். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் என்ன டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு டீடைல் நோட்டிபிகேஷனாவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எழுத போறேன், இப்பதான் எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல நான் லாஸ்டா ஒரு 2 இயர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், பட் க்ளோஸா வந்துட்டு சம் மார்க்ஸ்ல நான் மிஸ் அவுட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, அகைன் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேர் நான் வேற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த எக்ஸாம் இனிமே வரல, எனக்கு அது ஸ்கோப் இல்ல அப்படின்னா, நீங்க இப்பதான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள என்டர் ஆகுறேன், இந்த லைனுக்குள்ள நான் இப்பதான் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் இஸ் அகைன் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க 10th 12th இல்ல ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 இயர்ஸாவே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டா வந்து ரெகுலரா உங்களுக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டு, அந்த ஆனுவல் பிளானர் பிரகாரமே உங்களுக்கு என்ன பண்றாங்க, நோட்டிபிகேஷன், எக்ஸாம் டேட், தென் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டிரான்ஸ்பரண்டாவும் நடந்துட்டு இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் அபவுட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க நல்ல ப்ரிப்பரேஷனோட போய் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த இயர் 2025ல கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாவே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீடைல்டு நோட்டிபிகேஷன் அபவுட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஓகே, ப்ரீவியஸ் இயர் நான் 2024 இருந்த கட் ஆஃப் அனாலிசிஸ், இல்ல நான் வந்து இன்னும் எவ்வளவு தூரம் இந்த வருஷத்துக்கு நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தென் நம்ம அகாடமில லான்ச் பண்ற கோர்ஸ் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதை பத்தின ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு கோ ஆஸ்பிரன்ஸ் யாரும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரத வந்து மிஸ் பண்றீங்க, நான் எனக்கு நோட்டிபிகேஷன் வரது தெரிய மாட்டுது, நான் வந்து அப்டேட்டடா இருக்க மாட்டேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, அதுக்கு எப்படி ஒரு ஸ்டடி பிளான் போடணும்னு தெரியல, அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும், எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்றது, இல்ல மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், லைவ் கிளாஸஸா இருக்கட்டும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது, யார் மிஸ்ஸிங் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, நம்ம அகாடமில நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சிருக்கோம்ப்பா. ஸோ இண்டிவிஜுவல் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு இருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி 2024 ஓகே, ஸோ 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் நம்ம அகாடமியோட வீடியோஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனை பத்தின அதர் டீடைல்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல்ஸை பத்தினதா இருக்கட்டும், இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் ப்ளீஸ் டூ ஜாயின் ஸோ தட் நீங்க எதையுமே மிஸ் பண்ணிட மாட்டீங்க. பிகாஸ் எல்லாமே ஒன்ஸ் இன் அ இயர் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு இயர்லி ஒன்ஸ் வருது, பட் அதுவுமே உங்களுக்கு வேகன்சிஸ் அடுத்து போக போக குறைஞ்சிட்டே போயிடும். சரி, அதனால இயர்லி ஒன்ஸ் வருது இல்ல அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமில we are launching a Sparks Mega online course exclusively for Group 4 exam. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நான் கிளாஸ் அப்படின்னு சொல்றதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் அப்கமிங் சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைவ் ஆன்லைன் கோர்ஸ். உங்களுக்கு வந்து 5 டேஸுமே 5 செஷன்ஸா ஒரு டேவை பிரிச்சிருப்போம். ஸோ மண்டே டு சாட்டர்டே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். ஒரு நாளும் 5 செஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5 செஷனா வில் ஹாவ் 2 செஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 2 செஷன்ஸ் இருக்கும், மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு செஷன் இருக்கும், ஜெனரல் தமிழ் பொது தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு செஷன் இருக்கும். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் வித் லைவ் ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ தட் 1-to-1 இன்டராக்ஷனோட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிட்டி வேணும் அப்படின்றது, இது எல்லாமே உங்களுக்கு டே டு டே பேசிஸ்ல இந்த மாதிரி தான்ப்பா நம்மளோட மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா நாளுமே இந்த மாதிரி 5 செஷன் வந்துடும். ஸோ அப்போ ஒரு பவர் பேக் தான் அந்த ஃபுல் டே உங்களை என்கேஜிங்கா எவ்வளவு தூரம் படிக்கணும் அப்படின்றத நாங்க கண்டிப்பா உங்களை வந்து கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து நாங்க டாபிக் சிலபஸ் கவரேஜா இருக்கட்டும், ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும்,
ஸோ எண்ட் டு எண்ட் வந்து உங்களை கவர் அப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி இந்த மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நான் சொன்ன மாதிரி 5 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ 5 லைவ் செஷன், ஸோ மோர் தேன் 600+ கிளாஸஸ் ஓவராலா இந்த ஒரு 75 டேஸ் நமக்கு எக்ஸாம்க்கு இருக்கும். சரியா? ஸோ 75 டேஸ் அப்படின்றதுல ஒரு 600+ கிளாஸஸ், ஜிஎஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் தமிழ், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே நமக்கு சேர்ந்ததா இருக்கும். 100+ டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும்பா, செக்ஷன் வைஸ், டாபிக் வைஸா. ஓகே, தென் ஃபைனலா தான் நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்றது போகும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி குட்டியா மினி மைக்ரோ லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவோம், ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்னு இருக்கிறோம். அப்ப நீங்க ஒவ்வொரு டாபிக்கையுமே நீங்க ஈஸியா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 5 செஷன்ல டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. ஸோ தட் இஸ் added advantage of our மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் த ஃபீச்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது. நம்ம அகாடமில புக் மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம்ப்பா. ஸோ 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ். ஸோ அதுல 8 செட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துடும். ஓகே, then 8 sets of PYQs, previous year question books வந்துரும். collection of 10 years, okay, ஒரு past 10 yearsல இருக்க previous year question book. so அது வந்து ஒன்னு ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் புக் அப்படின்றது உங்களுக்கு 19 டெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் புக் இதுவுமே நாங்க கொடுத்துருவோம். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்ம சர்க்கார் செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க எனக்கு ஃபுல் லைவ் கிளாஸ் வேணாம், என்னால் அட்டன் பண்ண முடியாது, ஆனா எனக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தா என்னோட ஓன் டைம்ல நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் த மெட்டீரியல்ஸ். புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க வாங்கி வச்சு படிக்கலாம். சில பேருக்கு இல்ல, ஐ நீட் சம் ஒன் டு கைட் மீ அலாங் த பாத், எனக்கு ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு கூட யாராச்சும் டிராவல் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க, செஞ்சு நம்மளோட மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு லைவ் கிளாஸும் இருக்கும், 5 செஷன்ஸ் டெய்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். அலாங் வித் தட் யூ வில் கெட் யுவர் 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ், அதுவுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு புக்ஸும் இருக்கும், நம்மளோட லைவ் சப்போர்ட்டுமே உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங் டு டில் த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் ஓகே, ஸோ இப்போ வந்திருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட நோட்டிபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த டார்கெட் கட் ஆஃப். ஸோ இதான் வந்து நமக்கு இருக்க நோட்டிபிகேஷன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இன்னைக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து என்னைக்கு எண்ட் ஆகுது, சாரி அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 24th of May. ஓகே, ஸோ ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி மே வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 24th அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் அப்படின்றது இப்ப மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லயும் கொடுக்குறாங்க. பை மிஸ்டேக் நீங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணிட்டீங்க உங்க அப்ளிகேஷன்ல அப்படின்னா அது கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஒரு 2 to 3 days அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 29th மேல இருந்து 31st May வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வேற என்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் இந்த பார்க்க வேண்டியது நம்ம டேட் அண்ட் டைம் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம், ஓகே லேட்டர் டைம்ல பார்க்கலாம், நம்ம இது கொஞ்சம் டைம் இருக்குல்ல அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருப்போம். பட் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட லாஸ்ட் டேட் இன்க்ளூடிங் டைம் முதற்கொண்டு, சில எக்ஸாம்க்கு நமக்கு 5 o'clock இருக்கும், சில எக்ஸாம்க்கு நைட் 12 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நைட் 12 வரைக்கும் டைம் இருக்கு. 24th May அப்படின்றதா லாஸ்ட் டேட்டா இருக்கு. ஓகே, எஸ். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் நான் சொல்லிட்டேன். ஸோ டேட், எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன் 12th 7 ஜூலை 12th நமக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் ஏப்ரல் எண்ட்ல வந்திருக்கு, ஜூலை 2nd வீக்ல உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 hours டெஸ்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகே. தென் நமக்கு எப்பயுமே இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும்ப்பா. ஸோ அதுலதான் நீங்க போயிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் குடுப்பீங்க. ஸோ அதோட ஃபீ ஆஃப் ₹200 அந்த மாரி. நீங்க எத்தனை இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, யூ வில் ஹேவ் சம் ஃப்ரீ எக்ஸம்ஷன்ஸ் சில பேருக்கு இருக்கும். இல்ல நீங்க நெறைய தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு பே யுவர் ஃபீஸ் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். ஸோ இங்க விஏஓ 215 இண்டிவிஜுவல் ஸ்பிளிட் அப் உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு எத்தனை இருக்கு? அதுவும் எங்க இருக்கு? ஓகே. தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டில 46 இருக்கு. ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ இவங்களுக்கு 239. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்பிளிட் அப்ஸ்ல உங்களுக்கு டைபிஸ்ட்க்கு 1099 வேகன்சிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓவராலா வேகன்சிஸ் கொடுத்து ஓவராலா நமக்கு எவ்வளவு இருக்கு? நியர்லி 4000, 3935 மேபி ஆஃப்டர் அடெண்டன்ஸ். ஓகே. உங்களுக்கு வேகன்சிஸ் க்ளோஸ் டு 4000 வரக்கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான்ப்பா. ஏன்னா கன்சிஸ்டன்டா எல்லா வருஷமும் நோட்டிபிகேஷன் வரும். ஆனா வேகன்சி இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. நான் அது எப்பயுமே சொல்றதுதான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஸோ உங்களுக்கு இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்க ஓகே நான் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ் எல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. நான் இப்பதான் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கு உட்காந்து படிக்க போறேன். ஓகே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நான் இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலையும் வித் ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டுக்கு அகெயின்ஸ்டும் மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ விஏஓ அவங்களுக்குலாம் வந்து 21 மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 32 அப்படின்றது இருக்கு. ஸோ இது போக உங்களுக்கு ஓபிசி, அப்போ கிரீமி நான் கிரீமி லேயரா இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், விடோ பீப்புளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், தென் எஸ்சி எஸ்டி எஸ்டி இவங்களுக்குலாம் ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி அந்த ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அது இல்லாம இருக்க ஒரு நார்மல் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றதுக்கு தான் இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் அதுன்றதை நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். சரி, அது வந்து நோட்டிபிகேஷன்லயே கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க மினிமம் 21 இயர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலே, அதாவது ஒரு டிகிரி நீங்க முடிக்கிறப்போ உங்களுக்கு இல்பி கண்டிப்பா வந்து 21 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கும். ஸோ அந்த கிரைட்டீரியா பிளஸ் மேக்ஸிமம் 32 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே இது பிசி, நான் சொன்ன மாதிரி பிசிஎம் முஸ்லிம்ஸ் இல்லைன்னா எம்பிசி, ஓகே டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸா இருக்கீங்க, எஸ்சிஸ், எஸ்டி, எஸ்டிஸ். ஸோ இவங்களுக்குலாம் தெளிவா அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்க்கு அகைன்ஸ்டும் இருக்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டையும் உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே. கிளியரா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸும் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10th நீங்க படிச்சிருந்தாலும் இப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் இந்த ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட், இதுல வந்து நீங்க எலிஜிபிள். ஓகே. அது மாதிரி ஒரு 12th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஒரு டிகிரி, ஓகே எனி பேசிக் டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த எக்ஸாம அட்டம் கொடுக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அட் சேம் டைம் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி 10th 12th எனி டிகிரி இப்படின்னு இருக்கிறவங்க அப்போ நிறைய பேர் இது அட்டம் கொடுப்பாங்க. அப்ப நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து எவ்வளவு தூரம் உங்களோட டாபிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, ஓகே என்ன இதுல வந்து இப்ப உங்களுக்கு சிலபஸும் ரிவைஸா கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏற்கனவே சிலபஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸாவே நமக்கு வந்துருச்சு. ஜென்ரல் தமிழுக்கு என்ன, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன, தென் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், தென் நம்மளோட ஜிஎஸ்க்கு வெயிட்டேஜ், அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் எவ்வளவு மார்க்ஸ் கேட்போம் அப்படின்ற வெயிட்டேஜ் வரைக்கும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு அது இன்னும் அட்வான்டேஜ் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் கார்ட் அவங்களுக்கான மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே மேல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா உங்களோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது. ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த டெஸ்ட் எழுதுறேன், நான் வந்து குரூப் 2 தான் எய்ம் பண்றேன், பட் குரூப் 4 ஒரு ப்ராக்டிஸ்க்கு எழுதுறேன் அப்படின்னா நீங்க எழுதலாம். பட் இதவே லைஃபா ஓகே நான் கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போயிடுறோம் அப்படின்னு நினைச்சு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஒருத்தர பார்த்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க பட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே விஷனா இருக்கட்டும், ஓகே பேசிக் நாலேஜ் இன் தமிழ். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். அடிக்குவேட் நாலேஜ் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்த இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் நாலேஜ் பேசிக்கா வந்து இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் அவார்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் என்ன இதை வந்து நீங்க வின் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிஃபைங் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் எக்ஸாம் ஸ்கீம். ஓகே, நமக்கு குரூப் 4 வரைக்கும் நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதாவது பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். இது எலிஜிபிலிட்டியும் சேர்ந்து ஸ்கோரிங். ஓகேவா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தமிழ்ல எவ்வளவு தூரம் நிறைய கொஸ்டின்ஸ் போடுறீங்க அப்படின்றது நீங்க காம்படிஷனுக்குள்ள வர்றதுக்குப்பா. 100க்கு நீங்க 95 பிளஸ் மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியுது அப்படின்னா நீங்க அந்த காம்படிஷனுக்குள்ள இருக்கிறீங்க. ஓகே, வேலை கிடைக்குதா இல்லையான்றது பார்ட் பியும் பார்ட் சியும் தான் டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸ். அதாவது நம்ம ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி சம் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜிஎஸ். அப்புறம் கொஞ்சம் குவான்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கும் குவான்ஸும் வந்து 25 மார்க்ஸ்க்கு. ஸோ இதுவும் 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமே 3 hours தான். அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுமே சேர்த்தே உங்களுக்கு 3 hours தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90. ஓகே, ஸோ டோட்டலா 300 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஸோ 90 அப்படின்றதுதான். ஸோ ஃபுல்லாவே அப்ஜெக்டிவ் டைப் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்ட். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது, ஓஎம்ஆர் ஷேடிங் தான். ஸோ கண்டிப்பா இதுக்கும் நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தே ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தின கவலை உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ரொம்ப லாங்கா இருக்குமோ எக்ஸாம் சென்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கும். ஓகே, ஸோ சிலபஸ். ஸோ தமிழ், ஜென்ரல் தமிழ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டெஸ்ட், இதுக்கு வந்து பார்ட்டியே இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. இலக்கணம்ல இருந்து 25 கொஸ்டின், சொல் அகராதியில இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். எழுதும் திறன், ஓகே, அதாவது சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், சரியா? அதாவது அகரவசப்படியா இருக்கலாம், இல்லைன்னா அந்த மெய்யெழுத்துக்கள் பேஸ்டா இருக்கலாம், சம்திங். ஸோ அந்த மாதிரி கரெக்டா இது பண்றது. திணை, மரபு தமிழ், ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. தென் கலை சொற்கள் இருந்து ஒரு 10 கொஸ்டின், ரீடிங் இல்ல வாசித்தல் இதுல இருந்து 15 கொஸ்டின்ஸ். தென் எளிய மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது தமிழ், அதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல உங்களுக்கு 5 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி. தென் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின். ஓகேவா? சோ இந்த திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின், வேற ஏதாச்சும் ஒரு இலக்கியம், நாலடியார், தென் வி ஹாவ் நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு இந்த 15 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஜென்ரல் தமிழுக்கு. ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. கிராமர்ல 25 கொஸ்டின்ஸ், வொக்காப்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் அதுல இருந்து கேட்பாங்க அப்படின்றதே உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படின்றது கிளியரா இருக்கு. சிலபஸ் வந்து ஹெட்டிங்கோட கொடுத்துருப்பாங்க. ஓகே, போயம் என்னெல்லாம் இருக்கு, ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ஸோ த க்ராக்கடைல், டீம் ஒர்க், இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் சிலபஸ் தான். இதெல்லாமே அப்படியே உங்க புக்ஸ்ல இருக்கும். ஸோ அது என்னென்ன இருக்கு, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அகைன் இது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். ஓகேவா? அதை பேஸ் பண்ணதான் இது. தென் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின், ஜியாகிரபில 5 கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா தமிழ்நாடுல இருந்து 20 கொஸ்டின்ஸ். தென் அகைன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்டரி கல்ச்சர் இதெல்லாமே தமிழ்நாடுக்கு மட்டும் இருக்கிறதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில ஆப்டிடியூட் 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின், இந்த மாதிரி இந்த 25 கொஸ்டினை ஸ்பிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸ். சோ இண்டிவிஜுவலா லாஸ்ட் டைமா கொஞ்சம் பழைய சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் தான் வந்து இது மாறுபட்டு இருக்கும். சரியா? ஒண்ணு கிளப் பண்ணிருப்பாங்க, 2-3 யூனிட்டை வந்து சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு சிலபஸ் தெளிவா இத்தனை மார்க் தான் இதுல இருந்து கேட்பாங்க அப்படின்றதே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? சோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ குரூப் 4 நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. Okay, so we are coming back to our video.
ஸோ ஓகே இந்த டிஎன்பிஎஸ்சி 2025 ஓகே குரூப் 4க்கு நான் எவ்வளவு டார்கெட் வைக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. ஓகே 200க்கு நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ டார்கெட் வைங்க அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். நான் மார்க்ஸ் கிடையவே கிடையாது சரியா. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் ஓவராலா தமிழ்ல ஜிஎஸ் ஆப்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து. அப்ப இந்த 200 கொஸ்டின்ல நீங்க ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 160 பிளஸ் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுங்க. அதே மாதிரி பிசி பிசிஎம் 150 பிளஸ், எம்பிசி ஆஸ்பிரன்ஸ் 140 பிளஸ், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ 130 பிளஸ். இதெல்லாம் என்னன்னா ரொம்ப கூலா இருக்கலாம். இந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை. ஓகே ஒன்ஸ் உங்க மார்க் கிடைச்சுன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ரிலாக்ஸ் தான் இருக்கலாம். ஓகேவா. சோ அதுக்காக இந்த டார்கெட் கொடுத்துருக்கேன். இதுல ஆக்சுவலி இதை விட கம்மியா தான் உங்களுக்கு வரும். பட் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா ஆல்வேஸ் எய்ம் ஹை. ஓகே சிச்சுவேஷன் எப்படினாலும் இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே தான் ஈஸியா இருக்க போகுது. அப்ப நிறைய பேர் ஈஸியா எழுதுவாங்க. உங்களோட அதிகமா மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் வந்து கம்மியாயிடும். ஓகே அதனால எப்பயுமே எய்ம் ஹை. உங்களோட மார்க்ஸ் வந்து எவ்வளவு அதிகமா எடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ சோ இது வந்து அகைன் நான் சொல்றேன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் டார்கெட் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஐ மீன் மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா. சரி இப்போ நம்ம அகாடமியில we are launching Sparks Mega online course for this TNPSC Group 4 2025. ஸோ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் 9677711366 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பத்தி வேற எதுவும் டீடைல்ஸ் இந்த வீடியோல எதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க கேட்டுட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் நீங்க 1 இயர் வெயிட் பண்ணணும். இதே வேகன்சி வருதான்னு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகேவா. ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ கரண்டா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம அகாடமியோட இந்த லைவ் கோர்ஸ்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம்னா டெய்லி 5 லைவ் செஷன்ஸ் இருக்கும். 100 பிளஸ் டெஸ்ட் சீரீஸ், 600 பிளஸ் லைவ் கிளாஸஸ். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ டெய்லி சம் ஒன் டு ஸ்க்ரூ யூ அப். நீங்க இன்னைக்கு படிச்சீங்களான்னு உங்களை யாரு டெய்லி கேட்டுட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அப்ப கண்டிப்பா நீங்களே வந்து உங்க கான்ஃபிடன்ஸ்க்காக என்ன படிப்பீங்க டெய்லி படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லைவ் கோர்ஸ்ல கவர் பண்றோம். இந்த லைவ் கோர்ஸோட உங்களுக்கு வந்து புக் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ 8 செட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், 8 செட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் அண்ட் ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவைக்யூ புக். ஓகே 10 இயர்ஸ் கலெக்ஷனா இருக்க ஒரு புக் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி 19 டெஸ்ட் சீரீஸ் இருக்க மாதிரி ஒரு புக். ஸோ டோட்டலா நம்ம 18 செட்ஸ் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்றோம். இல்ல நான் வந்து நானே படிச்சுக்கிறேன் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த புக்ஸை மட்டும் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு கூடவே ஒரு ஆள் கைட் பண்ணா நல்லா இருக்கும், நான் கண்டிப்பா படிச்சிருவேன், நான் கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். டூ ஜாயின் அவர் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ தட் இந்த ஆன்லைன் கோர்ஸோட உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ தட் நீங்க கண்டிப்பா வந்து இந்த இயர் எக்ஸாமை கிராக் பண்ணிடுவீங்க. ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுப்பா. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னொரு தடவை கிளாரிட்டியா வேற எதுவும் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்க. நான் சிலபஸ், ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஓகே தென் எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அதிகமா உங்களோட கோ ஆஸ்பிரன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரெல்லாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.